டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போது, ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது, எந்த கிரகங்கள் கை விட போகுது, யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு பெரும் பெயர்ச்சி திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன. இது என்ன சார் பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பெயர்ச்சி அடையும். பொதுவாக நம்ம எல்லா கிரகங்கள் ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ ஒரு சில கிரகங்கள் வேகமாக மூவ் ஆகும். சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டில் இருப்பார், ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ, 2.5 வருடங்களுக்கு மாறக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றியோ, அல்லது ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம். ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க. அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம்பெயரும் பொழுது, அப்ப ஏதாவது ஒரு வகையில எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி. அந்த வகையில அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். எல்லாருமே என்னைய கைவிட்டுட்டாங்க, நான் யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது. ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழி நடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது. முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய, குறிப்பாக எண் கணிதம், நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்ல போறேன். இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறை அருளால், குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்ப பகுதிக்குள்ளார போகலாம். தனுசு ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு அப்படிங்கும்பொழுதே அது குருவுக்குரியது. குரு அப்படிங்கிறவர் முழு சுபர். அவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளையே தர காத்திருக்கிறார். ஆனா குறுக்க யார் கரடி மாதிரியோ அல்லது பூஜையை கெடுக்கிற மாதிரி உள்ளார நுழையிறது சனி. அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய தொல்லைகளில் பாதியாவது அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். அதுக்காக மொத்தமா முடிச்சு விட்டுருமா சார், மொத்தமா நம்மளை போட்டு புதைச்சிருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய சனியினால் பாதகங்கள் எதுவும் இருக்காத வரைக்கும் உங்களை குரு கை தூக்கி விட போகிறார், குரு காப்பாற்ற போகிறார். அப்படி என்ன சார் குரு எந்த வீட்டுக்கு வராருன்னு கேட்குறீங்களா? 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 7ஆம் வீட்டுக்கு வருவதோட அவர் என்ன பண்றார், தன்னுடைய பார்வையால் உங்களை பலப்படுத்துகிறார். 7ஆம் பார்வையாகவே பார்க்கிறார். அதுவும் யாருடைய வீட்டை? தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய காலமாக இருக்கும். பணங்காசு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவு பண்றதுக்கு சுத்தமா கையில காசே இல்லை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோ வரும். பெரிய ஒரு காட்டுத்தீ பறவை இருந்த நிமிஷத்துல ஒரு பெரிய மழை அந்த தீ பிளம்பை இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய விபத்து தடுக்கப்படும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய சிரமங்களை, கடன்களை தர வேண்டிய இடத்துல திடீர்னு வரக்கூடிய ஒரு பெரும் மழையாக இந்த குரு வருவார். அவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவார். ராகுவை பொறுத்த அளவுக்கு 3ஆம் வீட்டிற்கு வருகிறார். மறைவு ஸ்தானத்திற்கு வரக்கூடிய சர்ப்பகிரகங்கள் எப்போதுமே நன்மையே பண்ணும், பணங்காசை தரும், உயர்வுகளை தரும். 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா, அந்த இடத்திற்கு கேது வரும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு மன தெளிவை உண்டு பண்ணுவார். இவ்வளோ நாள் நம்ம சிரமப்பட்டுட்டு இருந்தோம், இது நடக்குமா அது நடக்குமா, நமக்கு முடிவெடுக்கிறதுலே ரொம்ப சிரமமா இருக்கே அப்படின்லாம் குழப்பிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த குழப்பங்கள் நீங்கி
மிக சரியான முடிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழைத்து கொண்டு போவதற்கான வாய்ப்பை கேது தரப்போகிறார். 9ஆம் வீட்டு கேது தரப்போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயல்றீங்களோ, எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். மிக அற்புதமான காலகட்டம். ஆனால் இதில் சனியை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அர்த்தாஷ்டம சனி. அவர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களை நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு வினைகள் அப்படிங்கிறது தேடி வரலாம். ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய துன்பங்களை விளைவிப்பதாகவும் 100% வந்து அதை தீர்க்கக்கூடிய நன்மைகளை விளைவிக்கக்கூடிய இடத்தில் குருவும் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் ராகுவும் நிற்பது அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உருவாக்குது. நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனின் அருளாசிகளை பெற்றுத்தரக்கூடிய இடத்திற்கு கேது வருவதும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயமாக அமையுது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரக பயிற்சிக்கான பொது பலன்கள். கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால நிறுத்தி வைக்கவே முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், கிரகங்கள் இடம் போனால் என்ன பலம் போனால் என்ன, நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள். பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது 2 தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு. யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நன்மைகள் நடக்கும், தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும். உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா, இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும், கூட்டு எண் அதனுடைய தன்மைகள் பற்றியும், இது 2த்துக்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இலவச பொது பலன்களாக, அதாவது பெயர் பொருந்திருக்கா இல்லையா, பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன். அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வந்து பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதில் சொல்றதா இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதில் உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியாக போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. வியாபாரம் யார் பெயரில் நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க, ஆனால் மனைவியின் பேரில் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை கணவன் பேரில் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. யார் பெயரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம். அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன். அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில். அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது. உங்களுடைய நீங்கள் வணங்கும் குலகுரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோட நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக 3 நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிட்டு அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.